மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா. ஸ்க்ரீன் துணி போட்டுட்டேன். நீங்கள் எல்லாம் சொன்னபடி இந்த பக்கம் மட்டும் என்னால் போட முடியல, ஏன்னா வீட்டுக்கு கட்டிக்கிற துணிகள்லாம் வச்சுருக்கேன்னா, அதனால் வந்து இது மட்டும் ஓப்பனாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன காதில் கூட கம்மல் போடல அப்படின்னா கம்மல் கழட்டி வச்சுருக்கேன். அதை நேற்று லைவில் பார்த்தீங்க. உடம்பு சுத்தமாக முடியல உண்மையாக. காலையிலேருந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேலையாக இருந்தது நமக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பில் வந்து சமைச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பார்சல் போட்டிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோங்க. பார்த்தீங்களா, சாமி எவ்வளோ அழகாக இருக்குது. முருகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். செவ்வாய்க்கிழமை அதுமா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சும்மா சூப்பராக அவருக்காக நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. இந்த வாரம் உடம்பு முடியல அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து வெத்தலை தீபம் போடல. ஆனால் அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து வெத்தலை தீபம் போடணும், வேண்டுதல் வச்சுட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோமே. இந்த பாக்ஸ் வந்து எனக்கு வந்து ராதா வீட்டில் இருக்கும்போது தான் இந்த பாக்ஸு வந்ததே. கால் பண்ணாங்க. அப்புறம் வந்து தெரிஞ்ச பையன்கிட்ட சொல்லி வாங்கி வைக்க சொல்லி இருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாண நாளுக்காக ஒரு ஆரம் மாதிரி ஆர்டர் போட்டு இருந்தேன். போன வாட்டி காசு மாலை போட்டிருந்தேன்ல, அது வந்து இங்கே வச்சுட்டு போனதை எடுத்து யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கருத்து போயிடுச்சு. யூஸ் பண்ணால் தான் அது கருப்பாகும். கிட்டத்தட்ட நான் அதை வாங்கி 1 வருஷம் கழித்து தான் நான் யூஸ் பண்ணனே. எனக்கு அப்போல்லாம் அந்த 1 வருஷம் நல்லா இருந்தது. இங்கே வச்சுட்டு போய் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ஒரு செட்டு அதை ஆர்டர் பண்ணேன். இது 2 வீடியோ தான், அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த சிஸ்டர் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இதில் வந்து மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரியோடைய ரியாக்ஷன்லாம் நான் காமிச்சிருக்கேன். அரி எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கான் அப்படின்றதையும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். போன நேரம் அன்னைக்கின்னு பார்த்து பார்சல் வந்ததுங்க, ஒரு பார்சலு. ஆனால் அது வந்து நான் என்னுடைய கல்யாண நாளுக்காக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஊருக்கு கிளம்புன உடனே வந்துடுச்சு. ஆனால் 29 போட்டிருந்தாங்க, 28 வந்துடுச்சு. அந்த பார்சல் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா, வேறு ஒருத்தவங்கள வாங்கி வைக்க சொல்லியிருந்தோம். நம்ம சின்ன மாமியார் வீட்டில் அவங்க வாங்கி வச்சுட்டாங்களா. நமக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பார்சல் வந்தது பார்த்திங்களா, அதுவுமே நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு பார்சலு. வரலன்னும் போதெல்லாம் வரல. நம்ம அதை வராதுன்னு நினச்சப்போ பார்த்தா பார்சல் வந்துடுச்சு. அதையுமே நம்ம வந்து நம்ம ஆட்டோ எப்பவுமே வர சொல்லுவோம்ல, அவங்ககிட்ட வச்சுருக்கோம். இப்போ அந்த 2 பார்சலையும் நம்ம போயிட்டு 2 பேர் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பார்சல் பார்க்கலாம். வந்த உடனே இங்கே பாருங்கள், துணி மிஷினில் போட்டாச்சு. இப்போ நம்ம போயிட்டு பார்சலை வாங்கிக்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? வாங்க போகலாம். அது என்ன பார்சல் ஏது அப்படின்றத நான் போயிட்டு காமிக்கிறேன். பார்சல் வாங்க போய்கிட்டு இருக்கோம். பார்சலை வாங்கிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்ம வந்து இவங்கக்கிட்ட தான் வந்து இந்த பார்சலை வாங்க சொல்லியிருந்தோம். வாங்கி வச்சுட்டா. இது வந்து மாமாவோடைய சித்தப்பா பொண்ணு, என்னுடைய நாத்தனார். செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள். என்கிட்ட அவ்வளோ ஒரு அன்பாக பேசிகிட்டு இருப்பாள். பட்டு பேசிக்கிட்டே நான் வந்து வீடியோ எடுத்ததுனால அந்தளவுக்கு சரியாக முன்னாடி கொஞ்சம் எடுக்க மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து சித்தியும் கேட்டுகிட்டு இருந்தாங்க, இது என்னது, என்ன வாங்கியிருக்கடி அப்படின்ட்டு. மங்களசூத்திரமா இல்லை லிப்டிக்கா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. இல்லை லிப்டிக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நாத்தனாரையே ஓப்பன் பண்ண சொன்னேன். ஓப்பன் பண்ணி இதை சித்திக்கு நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. செம்ம சூப்பராக இருக்குது உண்மையாக சித்திக்கு அதை போட்டது. நீங்கள் பாருங்கள். அப்புறம் வந்து சித்தி கேட்டுகிட்டு இருந்தாங்க, எங்கே போனீங்க என்ன ஏதுன்னா. அப்புறம் சித்திக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே நேச்சுரலாக பேசினது எப்படி சந்தோஷப்பட்டோன்றதை வந்து பார்க்கலாம் நம்ம. செம சிரிப்பாக இருந்தது. பாருங்கள், சித்தி போட்டிருக்காங்க. அதாவது இவங்க வந்து மாமாவுக்கு சித்தி, எனக்கு மாமியார். ஆனால் நானுமே சித்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்கள. ஓகேங்களா? பார்க்கலாம் வாங்க. ना मु आर्डर करछंती मु सेपटक मु बावनी करके जाइछंती ना ए आर्डर आछंती सुत्ता होना वाला हां हां दीडा से गोटे छोटा गोटे शॉर्ट गोटे माग पिंदियो बाहर होछि कुड़ी तमे पिंदियो उठो उठो तमे पिंदी के देखिबो हां पिंदियो हां खोल दे चुट्टी बांधी ना ना एड़ा बड़ो साइज दा हे
हाँ कान फुल कान फुल भी नहीं बावरिया नहीं जीवना ना ना एनिवर्सरी ओहो तोर एनिवर्सरी क्या ही ना रो जा पोलेज पोलेज पत्थर नहीं क्या उस करियो ମୁଁ ବାଉଣି କରିକି ଯାଇଛନ୍ତି ନା ଏଇଠିକି ଆସିଛନ୍ତି ଏଇଠି ଥିନା ଖାଇଥାନ୍ତେ ଆମେ ତୁ ରାନ୍ଧିକି ଦେଇଥାନ୍ତୁ ଆଉ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்களா பாலாஜி ஓகே ஒரு அன்பாக்சிங் முடிஞ்சிடுச்சு இன்னொரு அன்பாக்சிங் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பார்சல் நமக்கு வந்துடுச்சு ஓகே இதை வந்து நம்ம இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஓகேவா அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து பார்சல் வந்துடுச்சு அதை அன்பாக்சிங் பண்ண போகிறது மாமா தான் ஓப்பன் பண்ணட்டும் நம்ம பார்க்கலாம் எத்தலையா பண்ணுறாரு அன்பாக்சிங் பண்ணுறாரு அது எவ்வளோ ஒரு ஆர்வம் பாருங்க அவருக்கு பண்ணட்டும் நம்மளும் உட்காந்து பார்ப்போம் என்ன வந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா அவங்க கூட சேர்ந்து நானும் அவங்களாக காத்து கொண்டு இருக்கேன் இதெல்லாம் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி துவச்சி நம்ம ஹாலில் காய் போட்டு போன துணி எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம் அது வந்து தூங்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து பார்சல் வந்துச்சுன்றது அரிக்கு தெரியாது நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்றது தெரிஞ்சா அவ்வளோதான் இருக்கு தூக்கமாவது ஏதாவது சரி ஓகே பொறுமையாகவே ஓப்பன் பண்ணட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை ஆனால் மனுஷனுக்கு ஆர்வம் தாங்க முடியலடா எப்பா நம்மள கையை வச்சு விட மாட்டேங்கிறாரு நான் இதையாவது ஓப்பன் பண்ணலாமா எடுத்துருங்க ஓகே பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஏன் வரேங்க எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறது ஓகே ஓப்பன் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் என்னது இது எடுத்த உடனே இதுல என்ன அப்படின்னா இது என்னுடைய ஐட்டம் நம்மளுடைய அப்பன் முருகன் இருக்கான் இதை ஓபன் பண்ணுவோமா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை பாப்பா சொன்னா அக்கா செவ்வாய்க்கிழமை அதுமா வந்துடுத்துனா முருகர் வந்து உன் வீட்டுக்கே வந்ததா அர்த்தம்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தா செம்ம சேஃப்டியாக பத்திரமா எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே பத்திரமா இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் 1 by 1 உங்களுக்கு காமிச்சிடுறேன் பார்க்கலாம் நம்ம அதையும் இது வந்து பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்களா தமிழ்நாட்டு புளி புளி இல்லையா ஆமாம் அதுக்கப்புறம் இது வந்து பாப்பா வந்து நமக்கு பழுப்பு அமிச்சு பாருங்களேன் இந்த குட்டி என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கா அப்படின்ட்டு பாருங்க முருகர் பார்த்தீங்களா வள்ளி தேவியானோட எவ்வளோ ஒரு அழகா இருக்கு கட்டில் மேலே வைக்காதீங்க இங்க பாருங்க எத்தனை கிளிப்பு பார்த்தீங்களா இது ஒரு கிளிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ இது லைட்டு இந்த இது பாருங்க ஹரிக்காக அம்மா பார்த்தீங்களா ஹரிக்குட்டிக்கு இது அதுக்கப்புறம் பாப்பா வந்து வளையல் காசு ஒரு பண்டல அனுப்பிச்சிருக்காங்க கொழுப்பு தாய் அவங்களுக்கு காசு தான் பாருங்க காசு பண்டல் ஒன்று அனுப்பிச்சிக்கிறாங்க வளையல் வந்து அக்கா நீ செலெக்ஷன் பண்ணுக்கா சொன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அனுப்ப நான் போட்டு கண்டிப்பாக உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்க பாப்பா வந்து வளையல் ஒன்று அனுப்பிச்சிருக்கா
அது அப்புறம் வந்து இது அரிக்காக இந்த சுத்துறதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எழுப்பாதீங்க இருங்க வீடியோ எடுத்து முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அரியோடி ஐட்டம் இதில் தான் இருக்கும். அரிக்கு வந்து பாக்ஸு இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. லப்பர் வாவ், எனக்கு ஒரு புல் இல்லை, இதுதான் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா? வாவ், இது பாருங்க எல்லாமே செட்டாக இதுக்குள்ளே இருக்குது. இந்த பக்கத்துக்கு வாவ் லப்பருங்க, குட்டி குட்டி காசுங்க. இது வந்து அன்னைக்கு வந்து அரி அழுதுட்டு இருந்தான். இங்கே ஒரு ரிசப்ஷன் போச்சா, அப்போ அதில் பூட்டு கூட அனுப்புவாங்க. என்னது இது? பூட்டு இல்லை, ரோஸ் வாட்டரா? இது பாருங்க எவ்வளோ சேஃப்டியா. அதை வந்து பாப்பா வந்து இந்த பாக்ஸுங்களில் எல்லாமே பாக்ஸுங்களில் போட்டு அழகாக ரொம்ப அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கிளிப்பு தள்ள போட்டுருந்தீங்க, என்னது இதுவா? இது ஒரு கிளிப்புங்க. அதுக்கப்புறம் இது லப்பரும் வித் ஷார்ப்னரும். இது வந்து அரிக்காக சாக்லேட்டுங்க. இதுங்க அவன் அப்புறம் எந்திரிச்சிட்டானா கத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தூரம், குங்குமம். இது அடுத்தது ஐட்டத்தை பாருங்க. ஸ்டிக்கர் போட்டுங்க. பார்த்தீங்களா ஸ்டிக்கரு. அதை விட இது என்ன பாருங்க, அரிக்கி பிடிச்சி ரொம்ப 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 பிடிச்சி நெய் பிஸ்கெட்டு. பார்த்தீங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பால்ரி அரிசி. இது பார்த்தீங்கன்னா கொள்ளு. சூப்பராக இருக்குங்களா? செம்மையாக சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பா கொடுத்த அமிச்ச ஐட்டம் எல்லாமே. பாப்பா நீ அமிச்ச ஐட்டம் எல்லாமே வீட்டுக்கு வந்துடுச்சுடாம்மா, பத்திரமா சேஃப்டியாக வந்துடுச்சு. நீ கொடுத்த எல்லா பொருளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ கொடுத்த பொருள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. பாவம் ரொம்ப பயந்துட்டு இருந்தா பாப்பா. அக்கா கொரியர் போட்டு வீட்டை வந்துச்சு, என்னன்னு தெரியலக்கா, கேளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த கண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. சின்ன குழந்தையாட்ட விளையாடிட்டு இருக்காரு பாருங்க. ஸ்டிக்கர்லாம் கூட அழகழகாக பார்த்து பாவம் குழந்தை வாங்கி கொடுத்துருக்கா. பாப்பா வந்து இன்னைக்கு செக்கப்புக்காக போயிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் 2 சாக்லேட். அரியோடைய ரியாக்ஷன் பார்க்கலாமா நம்ம? இது வந்து நம்ம செயின் ஆர்டர் போட்டது. இப்போ வந்து நம்ம அரியோடைய ரியாக்ஷன் பார்க்கலாம். அரியோடைய ரியாக்ஷனை பார்க்க போகிறோம் பாருங்க, எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இருங்க, நான் கேமரா கையில் எடுத்துக்கிறேன், அப்போ பார்க்கலாம். ஹரி, தமிழ்நாட்டில் இருந்து பார்சல் வந்துடுச்சுடா. அதில் வந்து பென்டன் இருக்கு. ஹரி இல்லை, அவன் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான், டயர்டில் இருக்கான். துப்பாக்கி பாரு. இல்லைங்க, குழந்தை இப்போ தான் தூங்குனா, அதனால் வந்து தூக்கத்தில் இருக்கான். சரி, ஓகே, தூக்கத்தில் இருக்கட்டும். விட்டுருங்க மாமா, விட்டுருங்க, தூங்கட்டும். விட்டுருங்க என்ன மாமா, என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்களேன். வந்து இன்னும் தூங்கிட்டு தாங்க இருக்கான். இப்போ எந்திருக்கட்டும்.
எழுப்பலாம். ஏன்னா டியூஷனுக்கு வேறு போகணுமா, மணி 6:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து அரியை எழுப்பலாம். எந்திரிச்சதுக்கப்புறம் அவனுடைய ரியாக்ஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த பாரு அக்கா குத்த அமைச்சிக்கிற கன்னு கன்னு பாரு கன்னு கன்னு பாரு. ஏய் அப்பனே அரியே தப்பு. இங்கே பாரு, சென்னையில இருந்து பார்சல் வந்துடுச்சு பாரு. பார்சல் வந்துச்சு. இங்கே 80க்கு இங்கே பாரு, கன்னு இங்கே பாரு, இங்கே பாரு. இரு இரு அப்படியே பாரு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இன்னும் வேணுமா? என்னடா வந்துச்சு பார்க்கல? இதே பார்க்கலையா? ஹெலிகாப்டர். ஏய் சாக்லேட். ஆக யார் யார் ये टम वाले ने ये टम वाले ने ये टगड़ कलर लाइट ओके 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 मामा ओके ओके आलू अच्छी और अच्छी अच्छी काय तुम्हारा गुट्टे अच्छी देखिबो देखिबो कौन अच्छी देखिबो आओ गुट्टे अच्छी देखिबो 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 एटा कौन है ओ ओपन करिबो एटा ओपन करके देखिबो कौन कौन अच्छी सेपड़का யாரும் கொடுக்குவானா? ஓ இந்த பக்கம் திரும்ப அம்மா பக்கம் திரும்பி பாரு. ஆஹா ஆவு குட்டை பக்கம் ஓப்பன் கரிவோ அட குல்தமி. ஆஹா இங்க பாரு, அம்மா பார்த்து ஓப்பன் பண்ணு. இது நான் எடுத்துக்கிறேன். அதை போட்டுக்கலாம். இது எடுத்துக்கிட்டா இது இது அப்பா எடுத்துக்கிறேன். இது எனக்கு ஓ இது எடுத்துக்கிறேன். சரி, உனக்கு கொடுத்த அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? என்ன சொல்ல போகிறீங்க? பிடிச்சிருக்கா உங்களுக்கு எல்லாமே? என்னென்ன பிடிச்சிருக்கு? இது நான் எடுத்துக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ అడ బొమ్మనాయి లేజర్ बोलाइजिना ஹாப்பினா தம்மே தெக்கிவோ சந்தோஷமா இருக்கியா? இந்த பார்சலுக்காக நீ எத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தல்ல? ம் தேங்க்ஸ் சொல்லிடு. ஆன்ட்டிக்கு லவ் யூ சொல்லிடு. எழுது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அரி பார்த்த உடனே என் வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுங்க. பாய், லவ் யூ.